ஆமா, இந்த நம்பரும் ஒன்னா இருக்குதே, இதுக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இன்னும் புரியலையா? இதெல்லாம் ஏன் இரும்பு பொட்டியில ஏற்கனவே இருந்த நோட்டோட நம்பர். இதே நம்பர் உள்ள நோட்டை சிதம்பரம் வரதட்சணை என் கையில கொண்டா கொடுத்திருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன? எல்லா பையனும் ஃப்ராடு. இவங்களெல்லாம் நான் இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். எனக்கு இப்பதான் விஷயம் புரியுது. நான் வரதட்சணைக்காக 30,000 ரூபாய் செக் எழுதி எங்க சித்தப்பா கையில கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் வரதட்சணைக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆகையினால இந்த செக் இப்ப எனக்கு தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வயசை என் குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வந்துருமேன்னு சொல்றேன். இல்ல, இவங்க 2 பேரையும் சென்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அங்கே உங்க அனுமதி முடிச்சுங்கன்னு சொல்லியிருப்பேன். கண்ணா, இது நியாயமாடா? இப்படி எல்லாம் செய்யலாமாடா? போனா போகுது, மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தா உங்க மகன் தானே, இந்த குற்றம் எல்லாம் சகஜம். இது சாதாரணமான குற்றமா? இது பெரிய கிரிமினல் கேஸ். இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், அமோகமா கொடுக்கலாம். ஒரு மகனுக்கு தகப்பனார் செய்ய வேண்டிய முதற்கடமை இதை விட வேற என்ன இருக்கு? நீங்க சட்டவிரோதமா வரதட்சணை வாங்குனீங்களே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? யார் அவர் பெரிய மனுஷன், நீ இதெல்லாம் கேட்க கூடாது. அதனால யாருக்காக வாங்கினேன்? யாருக்கு வாங்கினேன்? நீ நல்லா இருக்கணும் தாண்டா வாங்கினேன். நான் நல்லா இருக்கணும் தான் நானும் திருடுனேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்ன திருடனாக்குனீங்க. நீங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வரதட்சணை கேட்காம இருந்தா நான் திருடி இருக்கவே மாட்டேன். என்ன சொன்ன? மாமா, எனக்காக அவரை மன்னிச்சுங்க மாமா. உன்னை மன்னிக்கிறதா? உன்னை சொன்னாலும் பேசவில்லை. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். 30,000 ரூபாய் புகைச்சு போச்சு. எதில்லா